ஹாய், எங்கள் சேனலோட ஃபஸ்ட்டு வீலாக் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் விஜிபி மெரைன் கிங்டமில். ஸோ டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 745யும் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து 645, அதாவது 90 சென்டிமீட்டருக்கு மேலே பிள்ளைங்க இருந்தாலே அவங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்க வச்சுருந்தாங்க ரெயின் ஃபாரஸ்ட்டுன்னு ஃபஸ்ட்டு, அதாவது நல்ல தண்ணியில் வாழக்கூடிய மீன்கள் தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இது நம்மளுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ப்ளஸ் இது ஒரு எஜுகேஷனாகவும் இருந்தது பிள்ளைங்களுக்கு. ரெயின் ஃபாரஸ்ட்டில் வந்து எந்த விதமான ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்ல ப்ளேஸாக இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து நல்ல தண்ணியில் வாழ்கிறது. இதில் நீங்கள் வந்து பக்கத்தில் போனீங்கன்னா அதுக்கு ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் அந்த ஃபிஷ்ஷை பற்றியான டீட்டெயில்ஸு, அது என்ன சாப்பிடும், அது எந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து அது சீசனில் அது இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது உள்ளே வந்து நம்ம போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் வந்து அங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ நானும் பாப்பாவும் போய் உள்ளே போய் இருந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இது சின்ன பிள்ளைங்களோட கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு ஃபன்னாக இருக்கும் அவங்களுக்கு. ஈவன் பெரியவங்க கூட வந்து நல்ல ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு போகிறது வந்து கார்ச் வந்து என்னென்னா குளம் குட்டையில் வாழக்கூடிய மீன்கள். ஸோ இந்த மாதிரி பேரட் ஃபிஷ் அந்த மாதிரியான ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து நிறையா இருந்தது. இதில் அந்த குளம் குட்டையில் அந்த மாதிரி வாழக்கூடியது. இதோட அந்த பிளேஸோட ஸ்ட்ரக்சரே ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறது நம்மளுக்கு வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல ஸ்பாட், ஒரு சின்ன வாட்டர் ஃபால் மாதிரி நான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து மேங்க்ரோவ் அப்படின்ற ஏரியா. மேங்க்ரோவ் பற்றி நான் சொல்லிடுறேன். மேங்க்ரோவ் வந்து என்னென்னா நல்ல தண்ணியும் கடலும் சேர்கிற இடம், அதுதான் வந்து மேங்க்ரோவ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டகரி பண்ணி அவங்க வந்து அதுக்கான மீனெல்லாம் அவங்க வந்து வச்சுருக்காங்க. இந்த மீன் ஒரே மாதிரி போகிறதுலாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நல்லா மெயின்டைனும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நல்லாயிருக்கு. இது வந்து கோஸ்டல், அதாவது கோஸ்டலில் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கேவு, குகை, இந்த இந்தோனேஷியா அந்த மாதிரியான பிளேசஸ்லலாம் இந்த வாழக்கூடிய மீன் இது. ஸோ ஒன்று வந்து கேவ், அதாவது குகை. இது வந்து ராக், பாறையில் வாழக்கூடிய மீன். இந்த மீனோட பல்லெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அங்கே இருக்கிறவங்க. தேர்ட் வந்து பவளப்பாறை, அதாவது கோரல் சொல்லுவாங்கள்ல. ஸோ கோரல் அந்தில் வாழக்கூடிய மீன்கள். எனக்கு இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பெரியவங்களுக்குமே இது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அவங்ககிட்ட கேட்கும்போது இந்த கோரல், அதாவது இந்த பவளப்பாறையெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக இல்லைனா உண்மையாக நேச்சுரலானதான்னு கேட்டோம். அவங்க வந்து இல்லை, இது வந்து ஆர்டிஃபிஷியல் தான், ஏன்னா பவளப்பாறையெல்லாம் அழிஞ்சிட்டு வருதில்ல, அதனால இவங்க வந்து அது மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து பஃபர் ஃபிஷ்ஷுன்னு சொன்னாங்க. இதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அவங்க சொன்னாங்க. ஸோ அதோட எனிமி எதாவது வந்து அட்டாக் பண்ண வந்துச்சு அப்படின்னா அது வந்து பலூன் மாதிரி ஆகி அதோட மேலே இருக்கிற அந்த முள் மாதிரி இருக்கிறதெல்லாம் வச்சு அதோட எனிமியை வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்தது. இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா இது கூட வந்து வெனம் உள்ளதுன்னு சொன்னாங்க. இது வந்து லயன் ஃபிஷ் இது பேர். ஸோ பார்க்கவும் இது ஒரு மாதிரி இதாக தான் இருக்குது. இந்த இடம் வந்து ஸ்டார் ஃபிஷ்ஷாக நம்ம கை தொட்டு பார்க்கலான்னு ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது போக கிட்ஸ் எல்லாமே இப்படி நம்ம தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல்லாம் இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஃபன்னாக இருந்தது. இது நம்மளோட இந்த லாப்ஸ்டர் இப்போ நிறையா ரெஸ்டாரண்ட்லலாம் குக் பண்ணி நிறையா ஃபேமஸ் ஆனது. அண்ட் இது வந்து ஜெல்லி ஃபிஷ். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்பாட்ஸ் சொல்லலாம். ஏன்னா மேலே அவங்க வந்து லைட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த லைட் டிஃப்ரெண்ட் லைட் கலர்ஸ் வரும்போது இந்த ஜெல்லி ஃபிஷ் வந்து அந்த கலர் மாதிரி ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்தது. நம்ம இப்போ போகிறது டீப் ஓஷன்னா ஆழ்கடலுக்குள்ளே. ஸோ ஆழ்கடலில் எப்படி இருக்கும், நம்ம போனது கிடையாது. ஸோ அதனால் இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. அதுக்குள்ளே நம்ம போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ வாங்க போகலாம். இந்த ஆழ்கடல்னும் போது இது மாதிரி நம்மளுக்கு சிங்கப்பூரில் இந்த மாதிரியான செட்டப்லாம் இருக்குது. ஸோ சிங்கப்பூருக்கு போக பட்ஜெட்டில் நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு மேபி இது வந்து நம்மளுக்கு நீங்கள் போய் நீங்கள் பார்த்து நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்.
திருக்க மீன் உண்மையாக ரொம்ப ரொம்ப பெருசு. மேபி அந்த கிளாஸ்க்கு அப்படி தெரியுதான்னு தெரில, ஆனால் உள்ளே நம்ம நிற்கும் போது ரொம்ப பெருசாக இருந்தது. டைட்டானிக் மாதிரி ஒரு உடஞ்ச ஏதாவது ஒரு கப்பல் வந்து உள்ள கடல் கூட இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஒரு சின்ன ஒரு டனல் மாதிரி தான் இருக்குது. இன்னும் ஒரு மேக்ஸிமம் 17 to 20 மீட்டர் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது முடிஞ்சது, இதோட எண்டு வந்து அது எக்ஸிட், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தூரம் தான் நம்மளுக்கு அந்த ஆழ்கடலில் இருக்கிற மீன்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ எக்ஸிட் வந்தது. நாங்கள் திரும்பவும் வந்து இந்த ஃபிஷ்ஷஸ் வீடியோ எடுக்கலான்னு திரும்ப வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து பாறை அந்த மாதிரியான ஃபிஷ் தான். அதெல்லாம் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு டைம் கிடச்சது எங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷஸ் பற்றிலாம். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஹாலிடே டைம் பிள்ளைங்களோடையோ இல்லை நீங்களோட கூட தனியாக போய் பார்க்கும்போது உண்மையாகவே ப்ளசண்ட்டாக இருக்கும். இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இதோட எண்டில் வந்து ஒரு கேஃபிடேரியா வச்சுருக்காங்க. ஸோ சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அப்புறம் இந்த பப்ஸ் அந்த மாதிரியான ஐட்டம்ஸு. அதோடு நம்ம மேலே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்ட் டாய்ஸ் நிறையா இருக்குது, ஃபிஷ் ரிலேட்டடான சாஃப்ட் டாய்ஸு. அதோட ஒரு கியாஸ்க் மாதிரி ஒரு 3 ஷாப்ஸ் இருக்குது. ஃபுல்லாக பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீலாகோட மீட் பண்ணலாம்.